ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அனாமலை ஸ்கேன் ரிப்போர்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து 40% டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே இவங்கக்கிட்ட வந்து நீங்கள் மெடிசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் மூலியமாகவும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஐவிஎஃப் டேப்லெட் அண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அனாமலை ஸ்கேன் ரிப்போர்ட். இந்த ஸ்கேன் வந்து நான் எப்போ பண்ணேன்னா 20 வீக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது தான் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ்லேருந்து வந்து கொடுத்துருக்காங்க. 3.7 வந்து இருக்குது. அதுக்கப்புறம் யூட்ரைன் ஆர்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து யூட்ரைன் ஆர்ட்ரி வந்து ஷோஸ் நார்மல் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ இருக்குது, பிஐ ரைட் சைடு எவ்வளோ இருக்குது, லெஃப்ட் சைடு எவ்வளோ இருக்குது, ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜ் வருது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜெஸ்டேஷன் சிங்கிள் லைவ் இன்ட்ரா யூட்ரைன் ஃபீட்டஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபீட்டஸோட சர்வே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குழந்தை வந்து எந்த பொசிஷன்ஸில் இருக்காங்க, பிளாசண்டா எந்த பொசிஷனில் இருக்குது, அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து அடிக்வேட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேபியோட ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா 153. உங்களுக்கே தெரியும், அனாமலி ஸ்கேனில் வந்து நம்ம என்ன பார்ப்பாங்கன்னா பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பேபியோட தலையிலேருந்து கால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீக்குக்கான லென்த் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. பைபெரட்டல் டயமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, அப்டோமினல் சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி கை கால் அந்த லென்த், அந்த ஃபெமோரல் லென்த்து, ஹியூமரஸ் லென்த் அதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மெஷர் பண்ணி இங்கே வந்து இதில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவோட வெயிட் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. 347 கிராம்ஸ் வந்து இருக்கும். அதில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 51 கிராம்ஸ். இப்போ நாங்கள் கொடுத்துருக்க அந்த ரிப்போர்ட்டில் படி ப்ளஸ் ஆர் மைனஸ் 51 கிராம்ஸ் கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை 51 கிராம்ஸ் அதிகமாகவும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அனாமலி ஸ்கேன்லேயே வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பாப்பாவோட ஆர்கன்ஸு எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஹெட் டு டோ வரைக்கும் ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க. அதில் வந்து ஹெட்டில் வந்து என்னென்னலாம் பார்ப்பாங்க அப்படின்றத வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நார்மல் அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டு வந்து கம்ப்ளீட்டாக ஹெட்டில் என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பைனு, முதுகு தண்டில் வந்து ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கு, அதுக்கப்புறம் ஃபேஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்னென்னலாம் நம்மளால் பார்க்க முடியுமோ அது எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்க. சேம் டைம் நம்ம இந்த ஸ்கேன் சென்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து போயிருந்தேன். ரொம்பவே சூப்பராக பார்த்தாங்க. நான் வந்து ஒரு 12:50க்கு வந்து நான் வந்து அந்த ஸ்கேனுக்குள்ளே போனேன். வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா 1:10 ஆச்சு டைமு. ஸோ 1 hour கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேபியை வந்து அப் டு பாட்டம் ஃபுல்லாக செக் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணி பொறுமையாக செக் பண்ணி எனக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய பேர் நிறைய ஸ்கேன் சென்டரில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணியிருப்போம். ஆனால் ஃபாஸ்ட்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. பொறுமையாக ஒன்றுமே செக் பண்ணி அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அப்டமனில் வந்து அந்த பபிள்ஸ், ஸ்டொமக்கில் அந்த பபிள்ஸ் தெரியுதா அப்படின்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு கேயூபி, கிட்னி, யூரேத்ரா, பிளாடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாமே இருக்கா, கரெக்டாக இருக்கா, எவ்வளோ மெஷராக இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேபியோட லிம்ப் அதை செக் பண்ணாங்க. ஃபீட்டல் லாங் போன்ஸ் விஷுவலைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அம்பிளிக்கல் கார்டு கொடுத்துருக்காங்க. 2 arteries 1 vein அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ராய்டு இருக்கிற மாதிரி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்ப்ரெஷன் வந்து போயிடலாம். இம்ப்ரெஷனில் வந்து சிங்கிள் இன்ட்ரா யூட்ரைன் ஜெஸ்டேஷன் 20 weeks 2 days அப்படி இருக்குது ஸ்கேனில் இப்போ நாங்கள் பார்க்கும்போதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ஜெஸ்டேஷனல் ஏஜ் கரெக்ட்லி வித் த டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நோ அப்வியஸ் ஸ்ட்ரக்சர் அப்நார்மாலிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கேன் வந்து 26 week அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அனாமலை அண்ட் ரீனல் ஸ்டேட்டஸ் பார்க்குறதுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கேன் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாக்டர் வந்து கம்ப்ளீட்டாக குழந்தைய வந்து ஃபுல்லாக செக் பண்ணி நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்து கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சீனியர் டாக்டர் அவங்களுமே வந்து ஒரு தடவை வந்து ரிப்போர்ட்டெல்லாம் படித்து பார்த்துட்டு அகெயின் ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே ஓகேவா அப்படின்னு பார்த்துட்டு தான் அந்த டாக்டருமே வந்து சைன் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம கையில் வந்து ரிப்போர்ட்டே கொடுப்பாங்க. அப்படி வந்து நான் வந்து ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். 5th month ஸ்கேன் இது. நான் ரொம்ப பயந்துட்டு இருந்த மாதிரி பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. 2 டாக்டருமே ரொம்ப நல்லா பார்த்தாங்க.
நல்லா பார்த்துட்டு ரிப்போர்ட்டும் நல்லா கொடுத்தாங்க. என்ன ஒன்றுனா இந்த ஸ்கேன் சென்டர் போகும்போது அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து 2 to 3 ஹார்ஸ் ஆகும். ஏன்னா 1.5 ஹார்ஸே வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறதுலே போயிடும். மீதி வந்து வெயிட்டிங் டைம். எனக்கு வந்து ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நம்ம ஒரு ஸ்கேன் சென்டரில் போயிட்டு இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்து அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குறது ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.